திருநெல்வேலி மிச்சர் கம்பெனி வச்சிருக்கிற ஓனருக்கும் அவரோட மனைவிக்கும் அங்கே வேலை பார்த்த ஒரு 19 வயசு சின்ன பையனுக்கும் இடையில நடந்த ஒரு காதல் கத்தி சண்டை கதை தான் இது. நம்ம திருநெல்வேலியிலேருந்து அல்ஃபேஸ்னு ஒரு 35 வயசு ஆளு பெங்களூரில் ஒரு மிச்சர் கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அப்போ அங்கே 19 வயசு பையன் பவன்குமார் அப்புறம் அவனோட தம்பி 2 பேருமே அந்த கடையில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்குற கொஞ்ச நாள்லயே அந்த கடை ஓனர் அல்ஃபேன்ஸோட மனைவி சத்யாங்கிறவங்களுக்கும் இந்த பவன்குமாருங்கிற சின்ன பையனுக்கும் காதல் மலர்ந்துருக்கு. இது அந்த ஓனருக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பி 2 பேருமே வேலையை விட்டு தூக்கிறாரு. ஆனால் அந்த பவன்குமாருங்கிற சின்ன பையன் வேலையை தான் பறி கொடுத்துருக்கான், காதலை பறி கொடுக்கல. திருப்பத்தூரில் இருக்கிற பாட்டி வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கிருந்து சத்யா கூட ஃபோனில் பேசுறது, அப்புறம் அல்ஃபேன்ஸ் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் தனியாக 2 பேரும் வீட்டுக்கு போய் ஒன்று மண்ணா இருக்கிறது, இப்படி தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு. இது அந்த அல்ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு கள்ளக்காதலாக இருந்தது கட்டில் வரைக்கும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. அந்த அம்மா கோவத்தில் போய் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அந்த எச்சுக்களை பவன்குமார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ள பிளான போடுறாரு நம்ம அல்ஃபேஸ். ஆனால் பவன்குமார் தான் இங்கே இருக்கான்னு நம்ம ஆளுக்கு தெரியலையே. உடனே என்ன பண்ணுறாருன்னா பெங்களூரில் வேலை பார்த்து இவனோட தம்பியை கடத்திட்டு வந்து காரில் வச்சு அடிச்சு உதச்சி விசாரிக்கிறப்ப அவன் சொல்லிட்டா இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பாட்டி வீட்டில் தான் இருக்கான். உடனே நம்மால் அல்ஃபேன்ஸ் இந்த பவன்குமாரோட தம்பியும் அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேரையும் கூப்பிட்டு திருப்பத்தூரில் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. விடிய கால ஒரு 5 மணிக்கு இந்த பையலை கூட்டிட்டு பாட்டி வீடு போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே இந்த பவன்குமார் பையன் வெளியே வரும். இவர் வச்சிருந்த கத்தியை வச்சு சர மாதிரி அவனை குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. லைட்டா உயிர் இருந்திருக்கும் போல ஆஸ்பத்திரிக்கு போற வழியில ஆனால் உயிரை விட்டுறான். அடி வாங்கின தம்பி பையன் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கொலையை செஞ்ச அல்ஃபேன்ஸ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் தனிப்பட போட்டு தேடிட்டு வராங்க. இதில் நம்மளோட கருத்து என்னன்னா, ஒரு நிமிஷம் சுகத்துக்காக போட்ட தப்பான முடிவு அடங்காத கோவம் கடைசியில் ஒரு உயிரை பழி வாங்கிருச்சு. அதனால தான் சொல்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் வர்ற ஆசைக்கெல்லாம் ஒரு எல்லையை வச்சிருக்கணும். அதை தாண்டறப்ப அந்த ஆசை வந்து ஆயுதமா மாதிரி உங்களே அழிச்சிடும். புரிஞ்சுக்கோங்க. மெயினாக குட்டி குஞ்சானுங்க.